வணக்கம். இந்த காணொளியில் கொண்டைக்கொல்லி வர்மத்தின் இருப்பிடம், மருத்துவ பயன்கள், இதில் அடிபடுறதுனால வர்ற பாதிப்புகளை குறித்து தெளிவாக இந்த காணொளியில் பார்ப்போம். இந்த வர்ம பீரங்கி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பாடலை முதல்ல பார்த்துடலாம். தானாக தலைமுடிந்த கொண்டைக்கொல்லி சதிகேடு வந்திடுகில் குணத்தை கேளு, சீராடும் கொண்டையது தளர்ந்து போகும், செய்யும் ஸ்திரீ போகமது விழுந்து போகும், பாராடும் சன்னி சிரேப்பனம்தான் வந்து வழிகட்டு செய்துவிடும் பலந்தான் அப்பா, காராடும் வர்மமது கொண்டதானால் கை கடந்த உயிரெனவே கண்டுகொள்ளே. இந்த சாஸ்திரத்தில் இதோடைய குணநலன்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் மற்ற வர்ம சாஸ்திரங்கள், வர்ம கண்ணாடி, அவதி நிதானம், வர்ம லாட சாஸ்திரம் இதில் உள்ள பாடல்களில் பார்த்திங்கன்னா இந்த வர்மத்தின் இருப்பிடம், பயன்கள் மற்றும் பாதிப்புகளை குறித்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது தொடர்ந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முதல்ல இந்த வர்மப்புள்ளியின் இருப்பிடத்தை பார்ப்போம். இந்த வர்மப்புள்ளி இரு புருவம் மத்தியில் பொட்டு வைக்கிற இடத்துலேருந்து 8 விரற்கடை மேல் பகுதியில் உச்சியில் இருக்குது. இந்த புள்ளி தலையுடைய மேல் பகுதியில் உச்சி பகுதியில் இந்த வர்மப்புள்ளி இருக்குது. இந்த வர்மத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வர்மப்புள்ளியை எல்லா வர்மப்புள்ளிக்கும் ஒரு முதன்மையான வர்மப்புள்ளியாக சொல்லலாம். ஏன்னா இந்த வர்மப்புள்ளி சகசிராரம் முதல் மூலாதாரம் வரைக்கும் உள்ள 6 ஆதாரங்களையுமே சீராக இயங்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வர்மப்புள்ளி இது. இந்த வர்மப்புள்ளியை இயக்குவதனால முக்கியமாக இனப்பெருக்க உறுப்பு மண்டலம் பலப்படுது. அது சீராக இயங்கும். அதில் உள்ள சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதுக்கு அடுத்ததான் மன அழுத்தம், தலை சுற்றல், தலைவலி, வலிப்பு போன்ற நோய்களை இந்த வர்மப்புள்ளி சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது. எந்த ஒரு மனிதனுக்கு உச்சி முதல் உள்ளங்கால் வரை சீராக நாடி ஓட்ட பாதை இயங்கி கொண்டிருக்கிறதோ அந்த மனிதனுக்கு கண்டிப்பாக நோய் வராது. இதையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு நோய் வருது அப்படின்னா அவனுடைய முறையற்ற உணவு பழக்க வழக்கம், அவருடைய வேலை நிமித்தமாக அல்லது முறையற்ற பழக்க வழக்கங்கள் நிமித்தமாகவும் நோய் வரும். இதையெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா மனம். ஒருவருடைய மனம் சீராக இல்லைன்னா அவருக்கு எந்த நோய் வேண்டுமானாலும் வரலாம். அவருடைய உணர்வுகளை பொறுத்தது அது. ஒவ்வொரு உணர்வுகளும் ஒவ்வொரு உடல் உறுப்புகளை பாதிக்கிறது. கோபம், பொறாமை, எரிச்சல், இந்த மாதிரி ஒரு உணர்வுகளுக்கும் ஒரு உடல் உறுப்புகள் பாதிப்படையும். கிட்னி, லிவர், ஹார்ட்டு இந்த மாதிரி இருக்குது. எந்தெந்த உணர்வுகள் எந்தெந்த உடல் உறுப்புகளை பாதிக்கும் அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவாக நான் பதிவிடுறேன். ஒருவருடைய மனம் பாதிப்படைவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் இன்றைக்கி பெரிதும் பாதிப்பில் இருக்குது. பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலும், பிள்ளைகள் பெற்றோரிடத்திலும் தகவல்களை சரியாக பரிமாறுவதில்லை. அவங்க புதுசாக வேறு நண்பர்களை தேடுறாங்க. அதனால் ஒரு பெற்றோராக இருந்து கம்யூனிகேஷன் செய்ய வேண்டியதை இன்னொருத்தர் மூலமாக கிடைக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பாசம் இல்லாமல் போயிடுது. எனவே பெற்றோர்கள் கண்டிப்பாக பிள்ளைகளிடத்தில் கொஞ்ச நேரம் செலவழித்து அவர்களுடைய தேவைகளையோ இல்லைனா உணர்வுகளையோ புரிந்து கொண்டு அவர்கள் கூட கொஞ்ச நேரம் பேசுகிறது நல்லது. இப்படி பேசுகிறது மூலமாக மன அழுத்தம், பிள்ளைகளுக்கும் டிப்ரெஷன் ஆகுறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பெரியவங்க மட்டும் இல்லை, பிள்ளைகளும் மன அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை சரி பண்ணுறதுக்கு ஒரே வழி கம்யூனிகேஷன் தான். முறையாக கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறது தான் இதோடைய தீர்வாக இருக்குது. அநேக வீடுகளில் புருஷன் ஒரு இடத்துல வேலை பார்ப்பார், மனைவி ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க, பிள்ளைங்க ஹாஸ்டலில் படிப்பாங்க. ஒரு தொடர்பே இல்லாமல் இருக்குது. முதல்ல இந்த தொடர்பை ஏற்படுத்தி பக்கத்தில் இருந்த அந்த தொடர்புகளை ஏற்படுத்தி அதற்கு தகுந்தால் போல் வாழ்க்கை சூழ்நிலையை அமைத்து கொண்டாலே இந்த மன ரீதியான பாதிப்பிலேருந்து வெளியில் வந்துடலாம். பணம் முக்கியம். பணத்தை தேடுவதை விட ஆரோக்கியம் முக்கியம். ஆரோக்கியமாக இருந்தால் பணம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம். அதனால் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எது தேவையோ அதை தான் முக்கியப்படுத்தி அதை சரி செய்வது நல்லது. அடுத்தபடியாக இந்த வர்ம புள்ளியில் அடிபடுறதுனால வர பாதிப்புகளை பார்ப்போம்.
இந்த இடத்துல அடிபட்டுச்சுன்னா மேல் மூச்சு வாங்கி வலியோடு வியர்வை மற்றும் குளிர் ஜுரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடிபடுற வேகத்தை பொறுத்து அதனுடைய பாதிப்புகளும் அதிகமாக இருக்கும். மயக்கம் போடுறது, இன்னும் கொஞ்சம் டீப்பாக அடிபட்டுச்சுன்னா கழுத்து தொங்கிடும். கழுத்து நிற்காது, நேராக நிற்காது, விரைப்புத்தன்மையோடு நிற்காது, கழுத்து தொங்கி போகும். அதே மாதிரி இந்த இடத்துல அடிபடுறதுனால விந்து வெளியேறும். பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை இறங்கும். இந்த மாதிரி அடிபடுறதுனால வர்ற பாதிப்புகளை தெரிஞ்சு உடனடியாக தகுந்த மருத்துவரை அணுகி அதற்கான மருத்துவத்தை எடுத்துக்கொண்டால் பின்விளைவுகள் வராமல் தடுக்க முடியும். சில வர்ம புள்ளிகளில் அடிபட்டால் கண்டிப்பாக பின்விளைவுகள் வரும். அதில் இதுவும் ஒரு முக்கியமான புள்ளி. இது மூலமாக வரக்கூடிய பின்விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தலைவலி, தலைபாரம், தலையில் நீர் கோர்க்கிறது, இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் வருதுன்னே தெரியாமல் இருக்கும். சின்ன பிள்ளைங்களை வந்து தலையில் கொட்டுறது, தலையில் வந்து பக்கவாட்டில் கொட்டினா அறிவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் தவறான கருத்துக்களை பதிவிடுறாங்க. இது மூலமாக நிறைய பேர் அந்த மாதிரி தெரப்பி மாதிரி அதை பிள்ளைங்களுக்கு தலையில் கொட்டுறத இன்றைக்கி பார்க்க முடியுது. அந்த மாதிரி யாருமே கொட்டாதீங்க. தலையில் தடவு கொடுக்கலாம். ஒரு மசாஜ் மாதிரி பண்ணுறதுல தப்பு கிடையாது. தலையில் கொட்டுறது வந்து கண்டிப்பாக வர்ம பாதிப்புகளை ஏற்படுத்தி பின்னாட்களில் அவர்களுக்கு தலையில் நீர் கோர்க்கிறது, இந்த மாதிரிப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும். எனவே தலையில் அடிப்பதை தவிர்ப்பது நல்லது. அதே போல் தவறுதலாக ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா உடனடியாக அவருக்கு வந்து வர்ம இலக்கு முறை பண்ணி வர்ம மருந்துகள் கொடுத்து ரெக்கவரி பண்ணால் பின்விளைவுகள் பெரிதும் பாதிக்காமல் வந்து தடுக்க முடியும். என்னுடைய சிறு வயதில் என்னுடைய பெரியம்மா கொண்டைக்கொல்லி வர்மத்தில் அடிபட்டு மயக்கம் போட்டாங்க. அது எப்படி நடந்துச்சுன்னா, வீட்டில் காலையில் மீன் வாங்கி மீன் குழம்பு வைக்கிறதுக்காக எங்கள் வீட்டை சுற்றி மாமரம் இருக்குது. அப்போது மாமரத்தில் மாங்காய் மீனுக்கு மாங்காய் போடுவாங்க எங்கள் ஊரில். அப்போ மாங்காய் பறிக்கிறதுக்காக ஒரு ஸ்டூல் ஒன்று போட்டு அதுக்கு மேலே ஏறி களக்கம்பு தோட்டையை வச்சு பறிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, தலைக்கு நேரம் மேலே கையை நீட்டி எட்டி பறிக்கிறாங்க. பறிக்கும்போது ஒரு கொலை மாங்காய் அப்படியே அவங்க தலையில் வருது நேராக. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கண்ட்ரோல் இல்லாமல் தோட்டையை விட்டாங்க. நடு உச்சியில் கொண்டைக்கொல்லி வர்மத்தில் அடிபட்டு அப்படியே மயக்கம் போட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்தவங்க உடனடியாக என்னுடைய தந்தையாரை கூப்பிட்டு காமிச்சாங்க. அப்பா பார்த்த உடனே என்ன பண்ணாங்க, நாடி பார்த்துட்டு எங்கள் வீட்டில் வந்து வர்மத்துக்கு உண்டான வர்ம மருந்து இருந்துச்சு. அதனால் அப்பா என்ன பண்ணாங்கன்னா, வீட்டில் இருந்து அந்த வர்ம மருந்தை எடுத்து ஒரு டீஸ்பூன் எடுத்து பல்லெல்லாம் பூட்டி இருக்குது, உதட்டை விளக்கிட்டு டீஸ்பூன் வழியாக அந்த பல்லில் வந்து ஒரு டீஸ்பூன் மருந்தை ஊற்றி கொடுத்தாங்க. உடனடியாக பார்த்திங்கன்னா அந்த வாய் திறந்துருச்சு. கொஞ்ச நேரத்தில் எழும்பி உட்காந்துட்டாங்க. அப்போது வர்ம பாதிப்பு அடைஞ்சவரை 2 விதமாக எழுப்பலாம். ஒன்று வந்து மருந்து பண்ணுறது மூலமாகவும் அதுக்கு தகுந்த மருந்தாக இருக்கணும். 2வது அடங்கல் பண்ணி எழுப்ப முடியும். ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி தட்டி விட்டாலே அடுத்த செகண்ட் அவங்க எழும்பி உட்காருவாங்க. அந்த மாதிரி அடங்கல் முறைகளும் இருக்குது. இது நான் என்னுடைய கண்ணால் என்னுடைய சிறு வயதில் பார்த்த ஒரு நிகழ்ச்சி. ஒருவருக்கு வர்ம பாதிப்பு சின்னதாக அடிபட்டிருக்கு, அதனால் பெருசாக வலி இல்லை, மயக்கம் போடலை அப்படின்னு சொல்லி யாரும் அசால்ட்டாக இருக்காதீங்க. சின்ன வர்மத்தில் அடிபட்டால் அதோடைய வேலையை அது காமிக்காமல் விடாது. அதோடைய பக்க விளைவு இல்லைன்னா பின் விளைவு, உடனடி நிகழ்வு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடந்தே தீரும். அதனால் சின்ன அடிபட்டாலும் அந்த இரத்தக்கட்டு இருக்கா இல்லை வர்ம பாதிப்பு அடைஞ்சிருக்கா தகுந்த மருத்துவரை அணுகி அதை சரி பண்ணிட்டோன்னா பிற்காலத்தில் அதை பற்றி குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.